என்ன பிள்ளைங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்போவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை. ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தவர் சாதனை பெண்மணியாக மாறி இருக்கிறாரு. அவரை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. 1968 பொறியியல் பயின்ற 600 பேரில் ஒரே மாணவி நான் தான். எனக்கு ஒரே ஒரு கஷ்டம்தான் கல்லூரி காலத்தில் இருந்தது. கல்லூரியில் பெண்களுக்கு, நான் படித்த கல்லூரியில் பெண்களுக்கு என்று தனியாக கழிவறை இல்லை. இதை சர்ச்சையாக்கினால் ஒருவேளை நான் படிப்பை பாதியில் நிறுத்தவும் நேரலாம். அதனால் நான் எனக்குள்ளேயே ஒன்று சொல்லிக்கொண்டேன், சமாளித்துக்கொள் என்று கூறிக்கொண்டேன். எனது வீட்டிலிருந்து காலை 7 மணிக்கு கிளம்பி 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து கல்லூரிக்கு வருவேன். கல்லூரி 11 மணிக்கு முடியும். மீண்டும் 2 கிலோமீட்டர் வீடு நோக்கி. வீட்டுக்கு வந்துதான் இயற்கையின் அழைப்பை ஏற்பேன். அதுவே பின்னாளில் நான் ஒரு அறக்கட்டளையின் தலைவரானதும் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் மொத்தம் 16,000 கழிவறைகளை கட்ட உத்வேகமளித்தது என்கிறார் இந்த பெண்மணி. இவர்தான் இந்த ஆண்டு மகளிர் தினத்தில், அதாவது 8/3/2024 அன்னைக்கு நமது நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு, ராஜ்யசபாக்கு நியமன உறுப்பினராக நமது மதிப்பிற்குரிய குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்பட்ட மதிப்பிற்குரிய திருமதி சுதாமூர்த்தி அவர்கள். யாருன்னு இப்போ புரிஞ்சிருக்குமே. ஆமாம் பிள்ளைங்களா, இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனோட சேர்பர்சன் சுதாமூர்த்தி ஆகஸ்ட் 19, 1950 வட கர்நாடகாவின் ஹவேரி மாவட்டத்தில் உள்ள ஷிகாவ்னில் பிறக்கிறார். ஹூப்ளியில் உள்ள பிவி பூமா மாரார்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பொறியியல் பட்டம் பெற்ற சுதாமூர்த்தி அவங்க கர்நாடகாவின் ஹூப்ளி மாவட்டத்தின் முதல் பொறியியல் பட்டதாரி அப்படிங்கிற பெருமைக்கும் உரியவர். பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். அங்கு அவர் 1974 தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறார். புனேவில் டாடா இன்ஜினியரிங் மற்றும் லோகோமோட்டிவ் நிறுவனத்தை, அதாவது டெல்கோன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் பொறியாளர் இவர். ஜேஆர்டி டாடா நிறுவனத்தின் ஆண் பணியாளர்கள் மட்டும் என்ற கொள்கையை ஆட்சேபித்து சுதாமூர்த்தி டாடா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுத, அதுவே அங்கே அவரை பணியில் அமர்த்த காரணமாயிடுச்சு. அதோட பிற்காலத்தில் பெண் பொறியாளர்கள் இங்கே பணி செய்வதற்கு சுதாமூர்த்தியின் இந்த பணி அமர்த்தல் தான் வழி திறந்து விட்டது அப்படிங்கிறாங்க. பொதுவாக இவர் ரயிலில் சாதாரண வகுப்பில் தான் பயணம் செய்வாராம். அப்போ தான் மிகவும் சாதாரண மக்களின் உண்மையான கஷ்டங்களை உணர முடியும் அப்படிங்கிறார். அப்படி ஒரு முறை இவர் ரயிலில் பயணம் செஞ்சப்போ டிக்கெட் இல்லாமல் பயணம் செஞ்ச ஒரு 12 வயசு மதிக்கத்தக்க ஒரு சின்ன சிறுமி டிக்கெட் பரிசோதகரிடம் மாட்டிட்டு அழுது. அந்த சிறுமியின் பரிதாப நிலையை உணர்ந்து தான் போகும் ஊர் வரை அந்த சிறுமிக்கும் டிக்கெட் வாங்குகிறார். அந்த ஊர் வந்ததும் இவர் இறங்கி தனக்காக வந்திருக்கும் காரில் ஏற போகும்போது அந்த சிறுமி அழுது கொண்டே ஓடி வந்து இவர் காலில் விழுந்து, தனக்கு யாருமே இல்லை, என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கதறியப்போ இவர் ஒரு கணம் திகைச்சு போகிறாரு. அதுக்கப்புறம் அவளை ஒரு திக்கற்ற பெண்கள் இல்லத்தில் சேர்த்து விடுறாரு. படிக்கவும் ஏற்பாடுகள் செய்கிறாங்க. முதல் கொஞ்சம் மாதங்கள் அவளை அடிக்கடி போய் பார்க்குறாங்க. பின்னர் படிப்படியாக தனது வேலை பளுவினால் அவளை மறந்தே போய்விடுறாங்க. காலங்கள் கடக்கின்றன. ஒரு முறை சுதாமூர்த்தி அவங்க அமெரிக்கா போயிருந்தப்போ அவர் தங்கியிருந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் இருந்து ஒரு பெண்ணின் பெயரை சொல்லி உங்களை பார்க்க வந்திருக்கிறார் என்று சொல்ல, இவருக்கு யாரென்று புரியாவிட்டாலும் வர சொல்கிறார். வந்த இளம்பெண் இவருடைய காலில் விழுந்து வணங்க இவர் திகைத்து போய், யாரம்மா நீங்கள் அப்படின்னு கேட்குறப்போ அந்த பெண் பல ஆண்டுகளுக்கு முன் ரயிலில் நடந்த சம்பவத்தை சொல்ல இவருக்கு புரிய தொடங்குது. நான் பல முறை தங்களை பார்க்க நேரில் வந்தும் பார்க்கவே முடியலம்மா. ஆனால் தொடர்ந்து நான் படிக்க தங்களின் பணம் வந்து கொண்டே இருந்தது. கடைசியாக நல்ல ரேங்கில் பாஸ் பண்ணி இந்த வேலையும் கிடைச்சப்போ உங்களை எப்படியாவது நேரில் வந்து பார்த்து உங்கள் ஆசீர்வாதங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி வந்தால் நீங்கள் ஊரில் இல்லைன்ட்டாங்க. அப்போவும் நான் நினச்சது நடக்கலம்மா. உங்களை நினைக்காத நேரம் கிடையாதுமா. நேற்று பேப்பரில் நீங்கள் அமெரிக்கா வந்திருக்கிறத பற்றி படித்த உடனே கிளம்பி வந்துட்டம்மா.
என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு அந்த பெண் குரல் தழுதழுக்க கண்ணீர் வழிய சுதாவின் கால்களில் விழுந்து வணங்கிய போது நெகிழ்ந்து போகிறார் சுதாமூர்த்தி அவங்க. இந்த விஷயத்தை சுதா அவங்களே பேசியிருக்கிறாங்க, எழுதியும் இருக்கிறாங்க. அதனால்தான் பல திக்கற்ற பிள்ளைகள் படிக்கும் இல்லங்களுக்கு தொடர்ந்து உதவ முடிவு செய்தேன் அப்படின்னும் சொல்கிறாங்க. கிராமப்புற மேம்பாட்டிலும் கவனம் செலுத்திய அவர் கர்நாடக அரசு பள்ளிகளில் மடிக்கணினி வழங்கவும் நூலக வசதிகளை அமைக்கவும் உருவான இயக்கத்திற்கு உறுதுணையாக எப்போது இருக்கிறாங்க. இவர் கன்னடம் மற்றும் ஆங்கில இலக்கியத்துக்கான தனது பங்களிப்புக்காக புகழ்பெற்றவர். பிள்ளைங்களுக்காகவும் குட்டி பிள்ளைங்களுக்காகவும் அவர் நிறைய புக்ஸ் போட்டிருக்கிறாங்க. சாகித்ய அகாடமி பால் சாகித்ய புரஸ்கார், பத்மஸ்ரீ 2006 வருஷத்தில் மற்றும் பத்மபூஷன் 2023 ஆகிய விருதுகள் இவரை தேடி வந்தன. பிரபல அறக்கொடையாளர், இன்ஜினியர், எழுத்தாளர் என்று பன்முகம் கொண்ட திருமதி சுதாமூர்த்தி இந்த 2024 ஆண்டு உலக மகளிர் தினத்தன்று மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றி கொண்டார். அப்போ அவங்க பேசுகிறாங்க, பதவியேற்று முடித்ததும், 73 வயசில் எனக்கு பெண்கள் தினத்தில் கிடைத்த மிகப்பெரிய விருது இது. இன்னும் கற்றுக்கொள்ளவும், நல்லா கவனிங்க, இன்னும் கற்றுக்கொள்ளவும் நாட்டுக்காக பணியாற்றுவதற்கான புதிய பொறுப்பும் கூட அப்படின்னு சொல்கிறார். 1981 புதிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க என் கணவர் திரு நாராயணமூர்த்தி, நீ ஏதாவது பணம் வச்சிருக்கிறியா சுதா, வச்சுருந்தா கொஞ்சம் கூட ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு பார்க்குறோம் அப்படிங்கிறார். அதற்கு நாம் 2 பேரும் ஒரு நல்ல சம்பளத்தோடு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதுக்கு வீணாக ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தொடங்கி சரியாக நடக்கலை, இப்போ மறுபடியும் ரிஸ்க் எதுக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் வற்புறுத்தியதால் என்னோட சேமிப்பான 10,250 ரூபாயில் 250 ரூபாயை எனக்குன்னு வச்சுக்கிட்டு 10,000 அவர்கிட்ட கொடுத்தேன். பல்வேறு விதமான தியாகங்கள் செய்ய வேண்டி இருந்தது. கடுமையான உழைப்புக்கு பிறகு அந்த கம்பெனி வெற்றியும் பெற்றது. அதுதான் இன்ஃபோசிஸ் என்று அந்த முக்கியமான தருணத்தில் தனது பழைய நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டார். அதேபோல் அப்போ அந்த நேரத்தில் பேசிய திரு நாராயணமூர்த்தி அவங்களும் சொல்கிறாங்க, எங்கள் வாழ்வின் முதல் நாளிலிருந்தே சுதா என்னை விட ஒரு படி மேலேயே தான் இருந்தார். படிப்பிலிருந்து எல்லாத்துலேயுமே உண்மையிலேயே ஷீ இஸ் த பெட்டர் ஹாஃப் ஆஃப் மைண்ட் அப்படின்னு மனநிறைவோடு கூறியிருக்கிறார். திருமதி சுதா, ஒருபோதும் நான் இன்ஃபோசிஸில் முக்கியமான பதவி வகிக்கவில்லையே என்று நினைத்து பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு ஒரு கேள்விக்கு யாரோ ஒருத்தர் கேட்கும்போது சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி நினைப்பு இல்லை. எங்கள் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் மூலம் பல மனிதர்களின் நெஞ்சங்களை தொடும் பாக்கியம் கிடைத்தது. அதுதான் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய மதிப்புமிக்க பதவி அப்படிங்கிறார். ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது அப்படின்னு ரொம்ப பழைய தமிழ் திரைப்பட பாடல் ஒன்று. அதை உண்மையாக்கும் விதமாக தொடங்கிய தொழிலில் வெற்றி பெற்றதோடு அதில் வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை சமூக மேம்பாட்டிற்கும் அர்ப்பணித்து ஒரு எடுத்துக்காட்டான தம்பதியாக நம் கண்முன்னே வாழ்ந்து வரும் இவர்களை நாமும் மனதார பாராட்டி பணிவோம். ஒரு முறை ஜேஆர்டி டாட்டா அவங்க திருமதி சுதாமூர்த்தியிடம், பணம் என்ற பொருளுக்கு யாரும் முதலாளி இல்லை, நீ அதற்கு ஒரு அறங்காவலர், அதாவது ட்ரஸ்டி, அவ்வளோதான். அந்த பணம் கைமாறிக்கிட்டே இருக்கும். நீ ஒரு வெற்றியாளராக ஆகும்போது அந்த பணத்தை உனக்கு அவ்வளவு அன்பும் ஆதரவும் காட்டிய சமூகத்திற்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொற்களை மனதில் ஆழமாக கொண்டு அதை செயலிலும் காட்டிக்கொண்டிருக்கும் இந்த அம்மையை மனதார வாழ்த்தி வணங்குவோம். நம்மால் முடிந்தவரை அவர் வழியை பின்பற்ற முயல்வோம். இல்லையா அன்பு பிள்ளைங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அல்லது கதையோட இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பிள்ளைங்களா. டேக் கேர், ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.